ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலைபெற்றன. அல்லேலூயா. திருப்பாடல்கள் 32 இறைவசனங்கள் 5 மற்றும் 6. அன்புக்கினியவரே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் நம் பங்கினுடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்காகவும் அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் அவர்களுடைய உடல் உள்ள கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் தாய் திரு அவையினுடைய எல்லா தலைவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அதீத இறை அழைத்தல் நம் குடும்பங்களில் பெருக வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நல்லாயன் ஞாயிறை சிறப்பிக்க திரு அவை நம்மை பெருமகிழ்வோடு அழைக்க படைத்தவர் பாதுகாப்பார் என்பது இன்றைய நாளின் கருப்பொருள். ஏன் பாதுகாப்பு, எதற்காக நடுக்கம் எனும் வினாக்கள் இன்றைய வழிபாட்டை கூர்ந்து சிந்திக்க அழைக்கின்றன. அஞ்சி நடுங்கி மேலறையில் பாதுகாப்பு வளையங்களில் இருந்த சீடர்கள் ஒருவரான பேதுரு பெந்தகோஸ்து என்னும் நாளில் துணிவுடனும் ஆற்றலோடும் மாற்றத்தை எதிர்நோக்கி வீர முழக்கமிட்டதை இன்றைய முதல் வாசகத்திலும், நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே தன்னுயிரை சிலுவை காயங்களுக்கு மருந்திடவும் வழி தவறினோருக்கு நேர்வழி காட்டவும் புரட்சியின் புதல்வனாக சுட்டி காட்டப்படுவதை இரண்டாம் வாசகத்திலும், நானே எனும் இயேசுவின்
துணிவான வெளிப்பாட்டில் தம்மை பற்றி மிக அழுத்தமாகவும் துடிப்பாகவும் கூறிய இயேசுவின் பாணி நம் சிந்தனையை தூண்டுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் காண்கிறோம். பாதுகாப்பு வளையங்களுள் அல்ல, மாறாக எது நடந்தாலும் இறைவன் பாதுகாப்பார் எனும் சீரிய சிந்தனை நம் உள்ளங்களிலும் இளையோர் உள்ளங்களிலும் மிகுந்து காணப்பட இறையருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் நம்பிக்கையோடு பங்கேற்போம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலி நாம் வாசிக்க கேட்டது போல இறை அழைத்தல் ஞாயிறாகவும் அல்லது இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்ற ஞாயிறாகவும் நல்லாயன் ஞாயிறாகவும் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த தெய்வீக திருப்பலியில் நல்லாயனாய் இருக்கிற இயேசுவிடம் அகில உலக திரு அவையையும் அதன் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவரோடு இணைந்திருக்கின்ற மறைமாவட்ட ஆயர்களையும், குறிப்பாக நம்முடைய ஆயர் மிதகு நீதிநாதன் அவர்களுக்காகவும் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய அருள் பணியாளர்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இன்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நல்லாயனாம் இயேசு இவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள சுகத்தை கொடுத்து திருச்சபையினுடைய எல்லா மேன்மையான பணிகளிலும் இவர்களை தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்ளவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல நல்லாயனாகிய இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்களாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 20-25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1-10 முடிய. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும். ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன்.
நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இது ஆண்டவரின் அருள். கிறிஸ்துவே உமக்கு நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். யோவானர் செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பு ஆந்திராவிலே ஒரு அழகான சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவம் அன்றைய நாளினுடைய மிகவும் வைரலான ஒரு தொகுப்பாக அது இருந்தது. பல லட்சம் பேர் அந்த நிகழ்வை கண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வில் தொடர்புடைய ஒரு விதவை தாயாரை ஆந்திர மாநிலத்தினுடைய மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும், இந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் இந்த விதவை தாயை மனதார பாராட்டியிருக்கின்றார்கள். சம்பவம் இதுதான். 2 வாரங்களுக்கு முன்பு ஊரடங்கு உத்தரவை நிமித்தமாய் காவலர்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திரா இயற்கையாகவே கோடை காலத்தில் அதிகமான வெப்பம் படுகின்ற இடம். அந்த கொடிய வெயிலின் மத்தியிலும் காவலர்கள் தங்களுக்கான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய நாளில் விதவை தாய் ஒருவள் தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து இந்த காவலர்களுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் பெற்றுக்கொண்டு வந்து இந்த காவலர்களுக்கு இலவசமாக கொடுத்து, நீங்கள் இந்த வேகாத வெயிலில் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு கடுமையாக பணியாற்றுகின்றீர்கள். குறிப்பாக கொரோனா நோய் தொற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்களை பாதுகாக்கவும் மாநிலத்தை பாதுகாக்கவும் நீங்கள் உங்களுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் முன்வரிசையில் நின்று பணியாற்றுகின்றீர்கள். எனவே உங்களுடைய பணியை பாராட்டும் வண்ணம், உங்களை ஊக்குவிக்கும் வண்ணம், உங்களுடைய தாகத்தை தணிக்கும் வண்ணம் இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த விதவை காவல் காத்து கொண்டிருந்த காவலர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் அன்றைய நாளில் மிக வைரலாக சமூக வலைத்தளங்களில் பரவியது. இந்த செய்தி மாநில முதல்வருக்கு செல்லுகிறது, காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு செல்லுகிறது. அவர்கள் எல்லாருமே இந்த விதவை தாயை பாராட்டி உற்சாகப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை ஏன் இன்று இங்கு குறிப்பிடுகிறேன், அல்லது இந்த நிகழ்வுக்கும் இன்றைய ஞாயிறு கொண்டாட்டத்திற்கும் என்ன தொடர்பு? அன்புக்குரியவர்களே, அதே போல் சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய திருப்பூர் பகுதியில் ஒரு கர்ப்பிணி தாய் கடுமையான வெயிலில் மருத்துவமனைக்கு செல்வதற்காக அவர்கள் சாலையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பெண் ஆண் காவலர்களும் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாகனங்கள் முடியாத சூழலில் இந்த நிறைமாத கர்ப்பிணி தாய் சாலையில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அவரை கண்டவுடன் ஒரு காவல் ஆணையர் அணுகி தங்களுடைய காவல் வாகனத்தை அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்ற பிறகு அவரை கொண்டு போய்
அவருடைய வீட்டில் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வும் 2 தினங்களுக்கு முன்பு திருப்பூர் பகுதியிலே மிக பரவலாக பகிரப்பட்ட நிகழ்வாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நல்லாயன் ஞாயிறாக குட் ஷெப்பர்ட் சண்டே என்று சபை கொண்டாடுகிறது. நான் மேற்குறிப்பிட்ட இந்த 2 சம்பவங்களும், ஒன்று அந்த விதவை தாய் காவலர்களுக்கு தன்னார்வத்தோடு தன்னுடைய வறுமையிலும் உதவி செய்தது. இன்னொன்று, உத்தரவு அமலில் இருக்கின்ற பட்சத்தில் நிறைமாத கர்ப்பிணி தாய்க்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் உதவி செய்தது. எதை காட்டுகின்றது? ஒரு ஆயனுக்குரிய மனப்பாங்கை காட்டுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் இந்த ஆயனை குறித்து அழுத்தமாய் சொல்லுவதாகவே நான் பார்க்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி பேதுருவினுடைய முதல் மறையுரை என்று இறையலார்கள் சொல்லுகின்றார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியினுடைய தலைப்பு பெந்தகோஸ்த நாளில் பேதுருவின் அருளுரை என்று சொல்லப்படுகிறது. இந்த அருளுரை தான் பேதுருடைய முதல் மறையுரையாக சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுடைய நற்செய்தி பணியை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் முதலாய் குறிப்பிடுகின்ற ஒரு மறையுரை இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அன்று பேதுரு யாரை குறித்து பேசுகிறார்? யாரோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தாரோ, யாருடைய களப்பணியை கண்ணெதிரே கண்டாரோ, நிறைவேற்றினாரோ அந்த இயேசுவை குறித்து, அந்த ஆயனை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் தன்னுடைய மறையுரையில் பேசியதைத்தான் இன்றைய முதல் வாசகமாய் நாம் தியானித்தோம். இயேசுவை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் அழகாய் சொல்லுகின்றார். இதை இயேசு நம் பாவங்களுக்காய் தன்னை கழுவாயாக ஒப்படைத்தார். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்து ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். எனவே இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த நல்ல ஆயன் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த நல்ல ஆயன் மேய்ப்பர். இவர் ஒருவர் மட்டும்தான் கடவுள், இவர் ஒருவர் மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர். எனவே இவர் அரசருக்குரிய தகுதியுடையவர். இவரைத்தான் நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் கடவுள் இவரை உயிர்ப்பிக்க செய்து ஆண்டவரும் மெசியாவுமாய் ஆக்கியிருக்கிறார் என்று தன்னுடைய மறைவுரையில் பதிவு செய்கின்றார். எனவே ஆண்டவரும் மெசியாவுமாய் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற நல்லாயனிடம் திரும்பி வாருங்கள், அதற்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மனம் மாறுங்கள் என்கின்ற அறைகூவலையும் விடுக்கின்றார். மனமாறி இயேசுவிடம் திரும்பி வருகிறாரோ, இயேசு அவரை தூய ஆவியால் ஆட்கொள்ளுகின்றார், அல்லது தூய ஆவியால் நிரப்புகின்றார், அல்லது தூய ஆவியை கொடையாக கொடுத்தவர்களை அபிஷேகம் செய்கின்றார் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு அழுத்தமாய் சொல்லுகின்றார். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது இறைவசனத்தில் அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் இருந்த மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற வேண்டும்? ஏனெனில் அவர் ஒரு நல்ல ஆயன். ஏனெனில் இந்த நல்ல ஆயன் நம்மை அறிந்திருக்கிறார். நல்ல ஆயன் நம்மை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். நமக்காக எதையும் செய்வதற்கு தயாராயிருக்கிறார். அவர் ஏற்கனவே தயாராயிருந்தார். தன் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார். நம்மை விலை கொடுத்து தம்முடைய இரத்தத்தால் மீட்டிருக்கின்றார். எனவே அவரிடம் நீங்கள் திரும்பி வாருங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், தூய ஆவி உங்களுக்கு கொடையாய் கொடுப்பார் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல ஆயன் நமக்கானவர். இந்த நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து. இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகிறாரே, என் ஆடுகளுக்காய் என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னபடியே செய்தவர். எனவே இந்த காலகட்டத்திலாவது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை முற்றிலுமாய் உதறிவிட்டு, முற்றிலுமாய் அதிலிருந்து விடுபட்டு நல்லாயனாகிய இயேசுவை பின்தொடர இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சிந்தனையைத்தான் இந்த 2வது வாசகத்தில் புனித பேதுரு தன்னுடைய திருமடலிலும் குறிப்பிடுகின்றார்.
இன்றைய திருமடலில் பேதுரு அழகாய் சொல்லுகின்றார், உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வாருங்கள். யார் இந்த ஆயர்? யார் இந்த கண்காணிப்பாளர்? கண்காணிப்பாளர் எதை செய்வார்? ஆயர் எதை செய்வார்? ஆயர் தன் ஆடுகளுக்காக எல்லாவற்றையும் செய்வார். தன் ஆடுகளுடைய வாடையை அறிந்தவராயிருப்பார். The shepherd knows the smell of the sheep. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நல்ல ஆயர், நம்மை பராமரிக்கின்றவராய், பாதுகாக்கின்றவராய், நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கின்றவராய் இருக்கிறார். எனவே அவரிடம் திரும்பி வர, அவர் பக்கமாய் நாம் சென்றிட என்ற 2வது வாசகத்தின் வழியாய் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஒருவேளை நாம் இயேசுவிடம் திரும்பி செல்லுகிறோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய 2வது வாசகத்தின் முதல் பகுதியில் புனித பேதுரு அழகாய் சொல்லுகின்றார். நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். காரணம், கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உலகம் முழுவதும் முடங்கியிருக்கின்ற இந்த நாட்களில் நாம் எல்லாருமாய் குடும்பமாய் இருப்பது சற்று கடினமாய் இருக்கலாம், அல்லது வீட்டிற்குள்ளவே இருப்பது கடினமாய் இருக்கலாம். பார்த்த முகங்களையே கடந்த 40 நாட்களை கடந்து பார்த்து கொண்டிருப்பது கடினமாய் இருக்கலாம். பிள்ளைகள் விடுமுறையில் வீட்டிற்குள்ளேயே அடங்கி இருப்பது, அவர்களுக்கான சுதந்திரம் இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் நாம் பொறுமையாய் இருக்கவும், இயேசுவை பின்பற்றி நடக்கவும், அவரை போல் பொறுமையாய் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும், நன்மை மட்டுமே செய்யவே அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் இயேசுவை நம்முடைய செயல்கள் மூலமாய் பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்ம ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 144 தடை உத்தரவின்படி நாம் வீட்டிற்குள்ளாரையே முடக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நம்ம இருப்பவர்கள் இந்த சூழலை சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பங்கில், நம்முடைய தெருவில், நம்முடைய வீட்டிற்கு அருகில் அநேக ஏழைகள் இந்த சூழலை சமாளிக்க முடியாமல் யாரிடம் போய் கேட்பது, அல்லது எவரிடம் போய் கேட்பது, அல்லது தங்களுடைய நகைகளை யாவது வைத்து எப்படியாவது பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலெல்லாம் நாம் இயேசுவை அவர்களுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் அவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு நல்ல ஆயனாய் இருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே செய்தித்தாள்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறது. த ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் என்ற தலைப்பிலே அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். யார் இவர்கள்? இன்று இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மருந்து கடைகளை வைத்து நடத்துகின்றவர்கள், இவர்கள் எல்லாருமே இன்று நமக்கான நல்ல ஆயர்கள். இவர்களுடைய பணியை பாராட்டுவோடு மட்டும் அல்லாமல் இவர்களும் பாதுகாப்பாய் இருக்க நாம் இவர்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அவர்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதன் பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தியை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தியில் மட்டுமே ஒரு சிறப்பு இருக்கிறது. யோவான் நற்செய்தியில் மட்டுமே 7 புதுமைகள் குறிப்பிடப்படுகின்றன. அந்த 7 புதுமைகள் வேறு எந்த நற்செய்தியிலும் குறிப்பிடப்படவில்லை. இது யோவான் நற்செய்திக்கான சிறப்பு. அதே போல் யோவான் நற்செய்திக்கென்று இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுதான் இயேசுவினுடைய நானே என்கின்ற வாக்கியங்கள். I am sayings or the 7 I am statements of Jesus என்று சொல்லுவார்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது இறைவசனத்தில் இயேசு இப்படி சொல்லுவார்: வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. I am the bread of the life என்று குறிப்பிடுவார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்தில் உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று குறிப்பிடுவார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது இறைவசனத்தில்
நானே வாயில், என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சலத்தை கண்டுகொள்வர். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவர் இறப்பினும் வாழ்வார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்கள், இப்படியா யோவான் நற்செய்தியில் இயேசுவினுடைய நானே என்களை நாம் வாசிக்கின்றோம். இந்த 7 வாக்கியங்களில் அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததும் அதீத இறையியல் பொருள் கொண்டதுமாய் மேற்கோள் காட்டப்படுவது இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற நல்ல ஆயன் நானே என்கின்ற இந்த சொல்லாடல். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். இன்றளவும் எங்களுடைய குடும்பம் விவசாயத்தை தான் நம்பியிருக்கின்றோம். இப்பொழுது கூட என்னுடைய இளைய சகோதரர் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் பயிர் வைத்து அறுவடை செய்வதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய அம்மா எங்களுடைய கிராமத்திற்கு அருகில் இருக்கின்ற விழுதமங்கலம் என்கின்ற கிராமத்திலிருந்து தான் எங்களுடைய தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். எங்களுடைய அம்மாவினுடைய பெற்றோர், என்னுடைய தாத்தா பாட்டி, திருவாளர் தெய்வ திரு சாந்தப்பன், தெய்வ திரு திருமதி அன்னமேரி. எங்களுடைய தாத்தா குடும்பத்திற்கு ஆடுகள் இருந்தது, எனக்கே தெரியும். என்னுடைய தாயார் அவர்களுடைய அண்ணனையும் அவர்களுடைய தம்பியையும் தங்கையை படிக்க வைப்பதற்காக தன்னுடைய படிப்பை என்னுடைய தாத்தாவுக்கு உதவியாக ஆடுகளை மேய்த்தார்கள் என்று அடிக்கடி சொல்லுவதுண்டு. இப்பொழுது கூட திருப்பலிக்கு வருவதற்கு முன்பு கூட என்னுடைய தாயாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த செய்திகளை எல்லாம் சேகரித்தேன். எங்களுடைய தாத்தா ஆடு மேய்க்கின்ற பொழுது நான் கவனித்திருக்கின்றேன். என்னுடைய தாத்தா எங்களுடைய ஆடுகளை எல்லாம் ஒரு சத்தம் போட்டுத்தான் அழைப்பார். என்னுடைய தாத்தாவினுடைய அந்த சத்தத்தை கேட்டால் ஆடுகள் எங்கிருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய தாத்தாவினுடைய அந்த ஓசையை கேட்டு, அவர் எழுப்புகின்ற ஓசையை கேட்டு அவரிடம் ஓடி வரும். ஒரு முறை கூட அந்த ஆட்டிற்கு பின்பாக என்னுடைய தாத்தா சென்றதே கிடையாது. எப்பொழுதும் அந்த ஆட்டு மந்தைக்கு முன்பாகத்தான் செல்வார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவருடைய கையில் ஆக்கருவா என்று சொல்லுவோம், அந்த ஒரு குச்சி, அதனுடைய உச்சியிலே அதனுடைய நுனியிலே ஒரு கத்தி போன்று, வளைவான கத்தி போன்று ஒன்று இருக்கும். அதை கொண்டு தான் ஆடுகளுக்கு தழைகளை எல்லாம் அறுத்து கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு அவர் முன்னே செல்வார். செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஓசை ஒன்றை எழுப்பிக்கொண்டே செல்வார். ஆடுகள் அவருக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கும். ஒரு சில ஆடுகள் மற்ற ஆடுகளிலிருந்து பின்பாக வழியிலே இருக்கின்ற புற்பூண்டுகளை எல்லாம் மேய்த்து கொண்டே வந்தாலும் ஒரு இடத்திலிருந்து அவர் ஒரு ஓசையை எழுப்பினால் தூரத்தில் பின்னால் நின்று கொண்டிருக்கின்ற ஆடுகள் எல்லாம் உடனடியாக மற்ற மந்தையோடு சேர்ந்து கொள்ளும். அன்புக்குரியவர்களே, இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இதை பற்றித்தான் இன்றைய நற்செய்தி பேசுகிறது. இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் யாரெல்லாம் ஆயன் இல்லை, யாரெல்லாம் நல்ல ஆயனாய் இருக்க முடியாது என்பதை இயேசு அழகாய் பட்டியலிடுகின்றார். இந்த நல்ல ஆயனாய் இல்லாதவர்கள் வாயில் வழியாக வரமாட்டார்கள். அவர்கள் பின்புறமாய் சுவரெகிரி குதித்து உள்ளே நுழைபவர்கள். ஏறக்குறைய அவர்கள் திருடருக்கு ஒப்பானவர்கள், கொள்ளையர்களுக்கு ஒப்பானவர்கள். இவர்களுடைய பிரதான தொழில் எதுவாக இருக்கும்? ஆடுகளை திருடுவது, திருடி செல்லுகின்ற ஆடுகளை கொலை செய்வது, அழிப்பது. அதே வேளையில் இந்த ஆடுகள் இவர்களை பின்தொடராது. காரணம், ஆடுகளுக்கு தன் ஆயனுடைய குரலை தெரியும்.
தன் ஆயனுடைய வாடையை கூட தெரியும். எனவே இந்த ஆடுகள் பின்புறமாய் சுவர் எதிர்த்து குதித்து தொட்டிலுக்குள் நுழைகின்ற நபர்களுக்கு பின் செல்லுவதில்லை. அவர்களுடைய குரலை கேட்டவுடன் அவைகள் சிதறுண்டு ஓடிவிடும். பல வேளைகளில் கூலிக்கு ஆடுகளை மேய்ப்பவர்கள் கூட அப்படித்தான் இருப்பார்கள். ஆடுகளை தாக்குவதற்கு காட்டு விலங்குகள் வருகின்ற பட்சத்தில் இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மந்தையை விட்டு ஓடி போவார்கள். காரணம், இவர்கள் கூலிக்கு மாரடைப்பவர்கள். இவர்களை குறித்து இயேசு இன்றைய இவர்கள் இந்த ஆடுகளை அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும் மட்டுமே வருகின்றார்கள். ஓநாயை கண்டால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். காரணம், அவர்கள் கூலிக்கு வேலை செய்கின்றவர்கள், ஆட்டிற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. அவர்களுக்கு ஆடுகளை பற்றி அக்கறை இல்லை. எனவே இவர்களெல்லாம் நல்ல ஆயர்கள் இல்லை. நல்ல ஆயர்களாகவும் இவர்களால் இருக்க முடியாது என்பதை இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் இயேசு குறிப்பிடுவதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயன் என்பவர் யார்? நல்ல ஆயன் என்பவன் தன் ஆடுகளை அறிந்திருக்கின்றவன். நான் முன்பு சொன்னேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய தாத்தா அவரை போல் ஆடுகளை அறிந்திருக்கின்றவர். ஆடுகளுக்கு எது தேவை, எப்பொழுது அவை மேய்ச்சலத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், எப்பொழுது அவைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறவன் ஆயன். இந்த ஆயன் எப்பொழுதுமே ஆட்டிற்கு பக்கபலமாய் இருப்பான். இந்த ஆயன் எப்பொழுதுமே ஆடுகளை பாதுகாக்கின்றவனாயிருப்பான். காரணம், அந்த ஆடுகள் அவனுக்குரியது. எனவே ஆடுகளை அவன் அறிந்திருப்பது போல் ஆடுகளும் அவனை அறிந்திருக்கும். அவைகளுக்கென்று ஒரு ஓசையை அவர் வைத்திருப்பார். அந்த ஓசையை கொண்டுதான் எல்லா ஆடுகளையும் தன் பின்னால் வரும்படி அழைப்பு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, துருக்கி தேசத்திலே, நார்தன் துருக்கி பகுதியிலே ஒரு கிராமம் இருக்கிறது, மலை கிராமம். அந்த கிராமத்தில் இதுவரை 10,000க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழுகின்றது. இந்த குடும்பங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வாழ்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு ஓசை மொழி இருக்கிறதாம். ஒரு ஓசை அல்ல, பல ஓசைகளை எழுப்பித்தான் அவர்கள் உரையாடலையே நடத்துவார்களாம். The whistle is their language என்று சொல்லப்படுகிறது. யாரையாவது அவர்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் விசில் அடித்துதான் அவர்களை அழைப்பார்கள். அந்த விசிலை அடிக்கின்ற பொழுது ஓசையோடு சேர்ந்து அவர்கள் அழைப்பார்கள். ஒருவேளை அவர் பல மைல் தூரத்தில் இருந்தாலும் அது அவருக்கு கேட்டால் அவர் அங்கிருந்து மற்றொரு குரலை, அவர் யார் ஒருவர் குரல் கொடுத்தாரோ அவருக்கு பதில் குரலாய் கொடுப்பாராம். இவருக்கு ஏதாவது தேவை என்றால் இவர் ஒரு குரல் எழுப்புவார், அதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதே மொழியில் குரலில் அவர் இங்கு சொல்லுவார். இந்த குரலில் மொழி இல்லை, வெறும் ஓசை மட்டுமே. இந்த ஓசை அவர்களுடைய பள்ளியிலும் கூட நடத்தப்படுகிறதாம். எனவே யுனெஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம் இந்த மொழியை மிகவும் மொழியாக இன்றளவும் அவர்கள் அதை பாதுகாப்பாய் வைத்திருக்கின்றார்கள். இன்றளவும் அந்த மலைவாழ் கிராமத்தில் வாழுகின்றவர்கள் இந்த ஓசையை எழுப்பித்தான் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள், தங்களுடைய உரையாடலை நடத்துகின்றார்கள், தங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆயினும் தன் ஆடுகளுக்கென்று ஒரு ஓசையை வைத்திருப்பான். அந்த ஓசையை எழுப்புகின்ற பொழுதெல்லாம் ஆடுகள் அறிந்திருக்கின்றன. எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருப்பான். தன் ஆடுகளுக்கு அவன் குரல் கொடுப்பான். அவனுடைய குரலுக்கு ஆடுகளும் செவிசாய்க்கும். மேய்ச்சலுக்கு அவற்றை அழைத்து செல்வார். தண்ணீர் தாகம் கொள்ளுகின்ற பொழுது, எடுக்கின்ற பொழுது அவர் நீரோடைக்கு அழைத்து செல்வார். ஆயன் ஆடுகளுக்கு முன்பாக செல்வார், ஆடுகள் ஆயனை பின்தொடரும். இறுதியாக சொல்லுகின்றார், ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பான் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நீங்கள் புனித பூமிக்கு பயணம் செய்து பாருங்கள். இன்றளவும் கூட அந்த பிரதேசத்தில் ஆடு மேய்க்கின்ற குழுக்கள், குடும்பங்கள், மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மந்தையை மேய்க்கின்றவர்கள்
மேய்ச்சலுக்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது உயர் மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தான் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வார்கள். மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற பிறகு அவற்றை மீண்டும் கொட்டிலுக்கு அவர்கள் எடுத்து வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட இடத்தில் ஆடுகளை அடைத்து வைப்பார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய 5 அடி உயரம் கொண்ட கல்லான் ஆன சுவர்களை, 4 புறமும் ஆன சுவர்களை கட்டி எழுப்புவார்களாம். ஏன் எழுப்புகின்றார்கள்? இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், காரணம் மலையில் வாழுகின்ற ஓநாய்களும் மலை சிங்கங்களும் இந்த ஆடுகளை தேடி வருகின்ற பொழுது, இரையாக தேடி வருகின்ற பொழுது, இந்த 5 அடி உயரத்திற்கு மேலிருக்கின்ற அந்த மதில் சுவர்களை, கல்லானால மதில் சுவர்களை தாண்டுவதற்கு கடினமாக இருக்கும். எனவே அவை அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அவைகள் வாயில் வழியாகத்தான் வர வேண்டும். வாயிலை அவர்கள் அமைத்து வைப்பார்கள், ஆனால் அதற்கு கதவு இருக்காதாம். அந்த இடம் ஆடுகள் மட்டுமே நுழைவதற்கான இடமாக அவ்வளவு சிறியதாக இருக்குமாம். அந்த இடத்தில் ஆயன்கள் தங்களுடைய கைத்தடிகளோடு அமர்ந்து கொள்வார்களாம். அவர்களுக்கு முன்பாக அவர்கள் குளிர் பிரதேசம் என்பதால் நெருப்பு மூட்டி அவர்கள் ஆடுகளை சாமக்காவல் காத்து கொண்டிருப்பார்களாம். இப்படித்தான் அவர்களுடைய வாழ்வியல் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என்று சொன்னால் அவற்றை ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பவனாய், காட்டு விலங்குகளிலிருந்து பாதுகாப்பவனாய், கொள்ளையனிடமிருந்து பாதுகாப்பவனாய், திருடர்களிடமிருந்து பாதுகாப்பவனாய், இவைகள் ஆயனை தாக்குகின்ற பொழுது தன் ஆடுகளுக்காய் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு துணிச்சல் மிக்கவர்களாய் இருப்பார்களாம். இந்த ஓமையை தான் இயேசு தனக்கான ஓமையாக எடுத்துக்கொண்டு நல்ல ஆயன் நானே என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு தாம் கூறியபடியே தன் மந்தைக்காக, நமக்காக தன் இன்னுயிரையும் கொடுத்திருக்கின்றார். இன்னுயிரை கொடுத்து அவர் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை கொண்டாடுவதுதான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பாஸ்கா காலத்தினுடைய செய்தியாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தியை சற்று ஆழமாய் தியானிக்க முயற்சி செய்வோம். கிறிஸ்து இவரோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எதுவுமே குறைவுபடுவதில்லை. எசேக்கியேல் இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்தில் அழகாய் சொல்லுகின்றார். 34ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்தில், நல்ல ஆயன் காணாமல் போனதை தேடுபவராய், அலைந்து திரிபவதை திரும்ப கொண்டு வருபவராய், காயப்பட்டதற்கு கட்டு போடுபவராய், நல்லவற்றை திறப்படுத்துபவராய் இருப்பார் என்று குறிப்பிடுகின்றார். எவையெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டதோ அவையெல்லாம் இயேசுவுக்கு பொருந்துவதாய் இருக்கிறது. எனவே தான் திருப்பாடல்கள் ஆசிரியர் தாவீது திருப்பாடல்கள் 23 ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னை அரசனாக்கிய கடவுளை ஆயனாய் உருவகப்படுத்தி, அவரே என் ஆயர், அவர் இருக்கும் வரை எனக்கு குறையில்லை, எனக்கான இலைப்பாறுதலை தருவார், என் தாகத்தை தணிப்பார், புத்துயிர் எனக்கு அளிப்பார், விருந்தினை ஏற்பாடு செய்வார், நறுமண தைலம் பூசி அபிஷேகம் செய்வார், அவருடைய இல்லத்தில் இருக்கும்படி எனக்கு வழிவகை செய்வார், நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், அவருடைய கோலும் நெடுங்கழியும் என்னை வழிநடத்தும் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய திருப்பாடல்களிலே நல்லாயனை குறித்து அழகாய் பாடுகின்றார். இந்த நல்லாயனாம் இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய தேசத்தை ஒப்புக் கொடுப்போம், தேசத்தின் தலைவர்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த எல்லா தலைவர்களும் இன்று மக்களுக்கான நல்லாயர்களாயிருக்க அழைக்கப்பட்டிருக்க உணரும்படியாய் அவர்களுக்காய் நாம் செபிப்போம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றதன் வழியாய் நாம் இயேசுவினுடைய நற்செய்தி பணியில் நம்மை இணைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் இன்றைய ஞாயிறு இறையழைத்தல் பெருக வேண்டும் என்பதற்கான, ஜெபிப்பதற்கான ஞாயிறு என்று சொல்லி திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையில் நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய திருவழிபாட்டு பணியகத்தினுடைய ஆயர் அவர்கள் குறிப்பிடுவது போல, இளைஞர்கள் தெளிந்த மனநிலையோடு துணிச்சல் மிக்கவர்களாய்
ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் மனமு வந்து தன்னார்வத்தோடு பணியாற்ற வரவேண்டும், இறையழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இறையழைத்தல் பெருகிட நாமும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நல்லாய நாம் நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம் மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வழிநடத்தும் இறைவா, ஆயன் மந்தையை பேணி காப்பது போல திரு அவையின் திருப்பணியாளர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்படும் இறை மக்களை சிறப்பான விதத்தில் பேணி காக்கவும், வளர்ந்து வரும் இளைய சமூகத்திற்கு நல்லாயன்களாக நற்பணியாளர்களாக வழிநடத்தி செல்லும் ஆற்றலை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நாயகனே, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புதிய சமூகம் படைக்கவும், எதிர்காலத்தில் பல 100 இளைஞர்களை சிறப்பான நாட்டு தலைவர்களாக உருவாக்கி நாட்டை அமைதியின் பாதையிலும் நேரிய நோக்கிலும் நடத்தி செல்ல அவர்களுக்கு மனமாற்றம் தந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் இறைவா, எங்களின் அன்றாட வாழ்வு பணிகளில் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா பணிகளையும் சிறப்பாக ஆசீர்வதித்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளையோரும் தங்களின் பாதுகாப்பு வலயங்களிலிருந்து விடுபட்டு சமூகத்தின் அன்றாட பாதிப்புகளில் தங்களை ஈடுபடுத்தி மக்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே இறைவா, கிறிஸ்துவிற்காய் நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆவேன் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கேற்ப தங்களின் வாழ்வை இறை அழைத்தலின் வழியாக இறைவனை பலரை அவரிடம் அழைத்து வர எல்லோருக்கும் எல்லாமும் ஆகிட வேண்டிய வரத்தினை சிறுவர் சிறுமியர் இளையோர் அனைவரின் செய்ய வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம்.
நல்லாயனாகிய இறைவா, திருமுழுக்கு பெற்ற உம்மக்களாகிய நாங்கள் எல்லாரும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையில் நல்ல ஆயர்களாய் எங்களை வெளிப்படுத்தவும், நல்ல ஆயரிய தன்மையோடு நாங்கள் வாழவும், அந்த வாழ்வு அடுத்தவருக்காய் அமையவும் உம் திருமண் நாங்கள் கொண்டு வந்து ஜெபித்த எங்கள் மன்றாட்டுக்களோடு இணைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ, எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரம் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கென்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். ஆமென். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காய் உயிரையும் கொடுப்பேன் என்ற இயேசுவின் மீது நம்முடைய கண் அவருடைய மந்தையை சேர்ந்தவர்களாய் வாழ அருள் வேண்டி செபிப்போம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நல்லாயன் தருகின்ற அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன், நம்மை அறிந்திருக்கிறவர், நம்மை பராமரிக்கின்றவர், பாதுகாக்கின்றவர், நமக்காய் தம் உயிரையும் கொடுக்கிற கடவுள். இவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஒன்றும் நமக்கு குறைவுபடுவதில்லை என உறுதி அளிக்கிற தெய்வம். நல்லாயன் இயேசுவின் திருவிருந்துக்கு நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போகிலும் வேளை இது. பசியால் வாடும் ஏழை நிலை பாவினால் இன்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழை நிலை பாவினால் இன்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணை நமுதே பவித்திர அழகை காலமெல்லாம் வருவார். நேர்ந்தே பேரருள் சுடரை பாசத்தினை பொழிவார். கருணை நமுதே பவித்திர அழகை காலமெல்லாம் வருவார். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரை பாசத்தினை பொழிவார். பாசத்தினை பொழிவார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. முழந்தால் படியிடுவோம். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாளை நோக்கி மன்றாட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்துள்ள ஜெபத்தை ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தம் ஆடுகளுக்கு தந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயின் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக்கு.
நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகள் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள் வீராக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்தவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாசில்லா கன்னியே மாதாவியும் மேல் நேசமில்லாதவர் நீசரியா. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதேவி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நீதியாளரால் தாவரி தென்மேல் நேசம்பை தாழ்வது இக்கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மேல் நேசம்பை தாழ்வது இக்கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இன்றைய மாலை திருப்பலி நமக்கு சிறப்பு செய்து கொடுத்து ஜெபமாலை நமக்காக ஜெபித்த பங்கினுடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பாசத்திற்குரிய பங்கு மக்களே, இன்றைய காலை திருப்பலிக்கு பின்பு நம்முடைய பங்கினுடைய பங்கு பேரவை துணைத் தலைவர், பங்கு பேரவையினுடைய செயலர், அன்பியங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இவர்களோடு சேர்ந்து இன்று காலையில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினேன். எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் நம்முடைய பங்கில் அன்பியங்களில் அநேக ஏழை குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே வந்து கலந்து ஆலோசித்தார்கள். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 2 வாரங்கள் கழித்து அன்பிய பொறுப்பாளர்களை நான் தொடர்பு கொண்டு, உங்களுடைய அன்பியங்களில் மிக அதீத தேவையில் இருப்பவர்களுக்கு உங்கள் அன்பியங்களில் இருக்கின்ற நல்ல உள்ளங்களுடைய உதவியோடு
பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கின்ற இந்த சூழலை சமாளிக்க முடியாத அல்லது சமாளிக்க இயலாத குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். உதவி செய்தார்கள். மீண்டும் 2 வாரங்கள் கழித்து பங்கிலிருந்து நானாகவே அன்பிய பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு அன்பியத்திலும் இந்த நாட்களில் உதவி தேவைப்படுகின்ற குடும்பங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டறிந்ததில் ஏறக்குறைய 80க்கும் அதிகமான குடும்பங்களுடைய பெயர்கள் எனக்கு கொடுக்க அவர்களுக்காக பங்கிலிருந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இறையிறக்கத்தின் ஞாயிறு அன்று நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம். ஒருவேளை மே மாதம் 3ஆம் தேதியோடு 144 தடை உத்தரவு திரும்ப பெறப்படும், நாம் இயல்பு வாழ்வுக்குள் நுழைவோம் என்று நினைத்தோம். ஆனால் இந்த தடை உத்தரவு மீண்டும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தெரியவில்லை அதற்கு பிறகு என்னவாகும் என்று சொல்லி. எனவே இன்று காலையில் நம்முடைய பங்கினுடைய முக்கிய பிரதிநிதிகள் பங்கெடுத்த இந்த கூட்டத்தில் நாம் உதவி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். அதை உங்களிடம் கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் இருக்கின்ற அநேக குடும்பத்தார் தாராள உள்ளத்தோடு உதவி செய்கின்றவர்கள் எனக்கு தெரியும். பங்கு மக்கள் எல்லாருமே இருக்கின்ற பொழுது தாராளமாய் கொடுத்து உதவி செய்தீர்கள். இன்னும் கூட உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற இந்த புதிய முயற்சியிலும் நீங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் ஒருவேளை உங்களுடைய உதவி வேண்டி உங்களை அணுகுகின்ற பட்சத்தில் தாராள உள்ளத்தோடு நீங்கள் உதவிடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா உதவிகளையும் நாம் ஒன்று சேர்த்து நமது பங்கிலிருந்து அன்பியங்களிலிருந்து நாம் தெரிவு செய்கின்ற ஏழை குடும்பங்களுக்கு அடுத்து வருகின்ற சில நாட்களுக்கு அவர்கள் வாழ்வதற்கான சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க முயற்சிப்போம். இன்றைய நல்லாயின் ஞாயிறு நமக்கு தருகின்ற வாழ்வியல் செய்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை நீங்கள் நேரடியாக நம்முடைய பங்கினுடைய வங்கி சேமிப்பு கணக்கிற்கு உங்களுடைய தாராள உள்ளத்தை நீங்கள் முன்னெடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லது குறுஞ்செய்தி, சாதாரண செய்தி தொலைபேசியில் எனக்கு அனுப்பி உங்களுடைய பெயரை எனக்கு குறிப்பிட்டால் அதற்கான டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பங்கினுடைய முகநூல் பகுதியில் பள்ளிக்கரணை இன்ஃபன்ட் ஜீசஸ் என்கின்ற முகநூல் பகுதியில் நேற்று இரவு நான் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். எனவே அதை பின்பற்றி உங்களுடைய தாராள உள்ளத்தை நம்முடைய பங்கின் வங்கி கணக்கிலும் நீங்கள் பரிமாற்றம் செய்யலாம். இந்த தொகை முழுவதும் நம்முடைய பங்கு மக்களுக்கு செலவிடப்படும். குறிப்பாக ஏழை மக்களுக்கு இது செலவிடப்படும். அதற்கான வரவு செலவுகள் நம்முடைய பங்கினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நாம் ஒன்று கூடும் பொழுது உங்களுக்கு தெரிவிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் மீண்டும் உங்களுக்கு நம்முடைய பங்கினுடைய முகநூல் வழியாகவே அந்த செய்தியும் பரிமாறப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.